வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதற்கான ஃபார்முலேஷன் என்ன அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு கமர்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியனும் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலும் ஓகே, இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலும் ஓகே. ஸோ மார்க்கெட்டில் இப்போ அதிக டிமாண்ட் இருக்கக்கூடியது நூடுல்ஸ் மசாலா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் இந்த மாதிரியா. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிளகாய் பொடி தேவை. மிளகாய் பொடி 1 கிலோவுக்கு நம்ம பண்ணக்கூடியது 1 கிலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 220 கிராம் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். ஸோ மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு முக்கிய காரணம் ப்ளஸ் நிறம், நம்முடைய கலர் ஸோ கொடுக்கறது மிளகாய் பொடி தான். அதனால் மிளகாய் பொடி 220 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு பொடி. மிளகு பொடியோட அளவு 40 கிராம் மெஷர்மெண்ட்டு. மிளகு பொடி நல்ல ஒரு ஸ்ட்ராங் மசாலாவை ஆக்கும், ப்ளஸ் டைஜீனுக்கு ரொம்ப நல்லது. மிளகு பொடி ஆல்ரெடி தெரியும், செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். மூணாவதாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா பூண்டு பொடி. ஸோ கார்லிக் பவுட்ரு 120 கிராம். ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் எல்லாமே எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்மெல்லில் இருக்கும் கார்லிக் நம்மளுடைய பவுட்ரு ஆட் பண்ணும்போது. அடுத்து ஆனியன் பவுடர். ஆனியன் பவுட்ரு லேசாக ஒரு ஸ்வீட்னஸ் கலந்தபடி இருக்கும். நம்முடைய மசாலாவுக்கு பாடி, அது ஒரு பாடியாகவே இருக்கிறது, ஸ்மூத் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனியன் பவுட்ரு. நாலாவதாக பார்த்திங்கன்னா இஞ்சி. இஞ்சி லேசான காரம் இருக்கும், ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் டைஜனுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சோயா ஸ்க்ரப் பவுடர். ஆல்ரெடி சோயா ஸ்க்ரப் பவுடர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 60 கிராம் தேவை. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அடுத்து சால்ட்டு 140 கிராம் சால்ட்டு தேவை. சால்ட்டு நம்மளுக்கு எல்லா பொருள்லையும் சால்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். இது ஏன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய மற்ற டேஸ்ட் எல்லாம் ஒரே ஃப்ளேவரில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சால்ட்டு. அதனால் சால்ட்டு 120 கிராம் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா சுகரில் இது ஒரு பிராண்டுங்க. இது ஒரு நம்ம நார்மல் சுகர் கிடையாது, டெக்ஸ்ட்ரோரோஸ் அப்படின்றது ஒரு சுகர் இருக்குது. இதை ஆட் பண்ணுங்கள். இது ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும், ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகப்பொடி அதே மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு அரோமா இருக்கும். அதே நம்மளுடைய எல்லா பொருளும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சீரகத்தையும் எதையுமே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். 35 கிராம் சீரகம் தேவை. அடுத்து மல்லிப்பொடி தேவை. மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசாலாவோட பேலன்ஸை கொடுக்கும், மசாலா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதுவும் மசாலாவுக்கு ஒரு பாடி தரும். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம், மசாலாவுக்கு ரொம்ப முக்கியம் மல்லிப்பொடி. அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ பவுடர். தக்காளி பவுடர் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக கொடுக்கும். இது ஒரு ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கும், நல்ல ஒரு சுகரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னுடைய மசாலாவில் கண்டிப்பாக டொமேட்டோ பவுட்ரு ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தம் நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இப்போது எல்லாத்தையும் பவுட்ரு ஃபார்மில் தான் சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்களுடைய மிக்சர் கிரைண்டரில் ஒரு லைட்டாக ஸ்மூத் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுங்கள், உங்களுடைய லேபிளுங்க ஒட்டுங்க, சேல்ஸுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இதுக்கான PDF வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF அனுப்பி வைக்கிறேன்.